போன் அடிச்சுட்டே இருக்கு. எடுக்க மாட்டீங்களா? எடுக்காத. உன்னால அந்த மாதிரி ஓட முடியாது. எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வந்திருக்குமே. ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்காரு? அதுக்கு தான் அடுத்தவங்களுக்கு வர்ற பர்சனல் கால்லாம் எடுத்து பேசக்கூடாதுன்னு. கடங்கார பயல தொட்டதுக்கெல்லாம் கடங்காரன்றாரு. இவரா திருப்பி கொடுக்க போறாரு. என்னம்மா நான் சொல்றது? நான் ஏன்டா கொடுக்கணும்? என்ன கேட்டா நீ கடன் வாங்கின? சொல்றா, என்ன கேட்டா நீ கடன் வாங்கின? என்ன கேட்டா நீங்க பாத்தீங்க? என்னம்மா நான் சொல்றது? டேய், எந்த ஊரோட அப்பா புள்ளைய கேட்டு புள்ள பாக்குறான்? அதேதான் நானும் கேக்குறேன். எந்த ஊர்ல புள்ள அப்பனை கேட்டு கடன் வாங்குறேன்? என்னம்மா நான் சொல்றது? சீ, நீ திருந்தவே மாட்டேடா. சத்தியமூர்த்தின் பேர் வச்சு நான் என்னைக்காவது உண்மை பேசிருக்கியா? ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, என்னைக்கு நீ என் பேரை சொல்லி ஏமாத்தினியோ இனிமே ஒரு பாய உனக்கு கடன் கொடுக்க மாட்டான். ஏன்னா நானே எல்லாருக்கும் போன் போட்டு சொல்லுவேன். அப்பதான் நீ திருந்துவ. இன்னைக்கு பேங்க் மேனேஜர் போன் போட்டு உனக்கு லோன் தருவான்னு சொன்னதே நான் தான். என்ன பாக்குற? அவர் என்னோட ஃப்ரெண்டுடா. சொல்றேன் கேளுடா. உன் கூட படிச்சவன் தானே கோபி. அவெல்லாம் ஒழுக்கமா ஒரு வேலைக்கு போகல. அது அவங்க அப்பா பார்த்துக்கிட்டு இருந்த வேலை. அந்த ஆளு செத்து போயிட்டான். அதனால அந்த வேலை அவனுக்கு கிடைச்சது. ஏ சத்யா, ஏ சத்யா, ஏய் நில்றா, ஏ சத்யா, ஏய் ஏய் நில்றா, என்னங்க என்ன? ஏய் அப்பா, என்ன ஆஜி அண்ணே, எந்திரன் படம் பார்க்க வந்தீங்களா? படம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்காமே. ஏண்டா நீ காட்டுறத விடவா பிரம்மாண்டமான படம் காட்ட போறாங்க? சி, கூப்பிட்டா பாக்காத மாதிரி போய்கிட்டு இருக்க. முதல்ல என் படத்தை கூடா. உனக்கு வெக்கமா இல்ல? இன்னும் எத்தனை நாளைக்குடா வேலை வெட்டிக்கு போகாம கடன் வாங்கிட்டு தெரியவ? சோம்பேறி பயல. இங்க பார், கடங்கார பயலன்னு வேணா சொல்லு, ஒத்துக்கிறேன். சோம்பேறி பயலன்னு மட்டும் சொல்லாத. யோ, என்னைக்காவது விடிய காலம் 4 மணிக்கு பின்னாடி என்னை வீட்டுல பாத்திருக்கியா? இல்ல நைட்டு 12 மணிக்கு முன்னாடி தான் என்னைய பாத்திருக்கியா? இல்ல ராசா, உனக்கு கடன் கொடுத்தா அன்னைக்கு தாண்டா கடைசியா பார்த்தது. ஆமா, 4 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு 4000 ரூபாய் கொடுக்கும்போது எத்தனை கிலோ இருந்த? 90 கிலோ இருந்தேன். இப்ப எத்தனை கிலோ இருக்க? 50 கிலோடா. 90 கிலோல இருந்து 50 கிலோ ஆயிட்ட. ஆக மொத்தம் 4 மாசமா நீ என்ன விரட்டல 40 கிலோ கொழுப்பு குறைஞ்சிருக்கு. கொழுப்பு இருந்திருந்தா சக்கரை வியாதி வந்திருக்கும். சக்கரை வியாதி வந்திருந்தா பிபி வந்திருக்கும். பிபி வந்திருந்தா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். ஹார்ட் அட்டாக் வந்திருந்தா ஆஸ்பத்திரி போயிருப்ப. ஆஸ்பத்திரி போய் சும்மா விட்டுருப்பானுங்களா? 1 லட்சம் ரூபாய் பில்லு போட்டுப்பாங்க. நான் வாங்கிட்டு வாங்கினது 4000 ரூபாய். 96,000 ரூபாய் நீ தான் எனக்கு தரணும். எப்ப தர்ற? பிசினஸ்னு அலையாம வேலை வேலைக்கு சாப்பிடுறா. சரிம்மா, நீங்களும் கல்யாணத்தை முடிச்சுட்டு பாட்டி வீட்டுல ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்கம்மா. ஒன்னும் அவசரம் இல்ல. ஏன் வீட்டு அதுக்குள்ளே அவன்கிட்ட வாடகை பேசி வச்சு? ஆமா, ஒரு பெரிய மைசூர் பேலஸ் கட்டி வச்சிருக்காரு. ஏய், ஒரு பைசா சேர்த்து கட்டின வீடுறா. உனக்கு என்ன தெரியும் அதை பத்தி? பஸ் வந்துருச்சு. மிச்ச புராணத்தை போய் கண்டக்டர்கிட்ட சொல்லுங்க. வாங்க, பாத்துக்கிட்டு வாங்கம்மா. முன்னாடி சீட்டு காலியா இருக்குமா? அங்க உட்காந்துக்குங்க. கொஞ்ச நேரம் போதும், வாடி. பஸ்ல மிஸ்ஸான பாப்பி. என்ன வேற கூப்பிட்டீங்க? ஏய், உனக்கு என்ன வேணும்? திரும்ப திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. ஐயோ, ஒண்ணு இல்லடி பாத்திமா, இங்க ஒரு லூசு கிட்ட மாட்டிட்டு இருக்கேன். சி, சரியான பைத்தியக்காரன். சீக்கிரம் வாடி, உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது?
வேலையெல்லாம் பக்காவா நடக்குது. என்ன சேட்டு, சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். இது என் மகன் எனக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட். ஆக்சிடென்ட் ஆச்சு, விக்க மனசு இல்ல. ஏய், யாருன்னு பாரு. உள்ள வாங்க சார். சார், இன்ஸ்பெக்டர் கில்லாடி. என் காரு தள்ளா. ஐயோ, புத்தம்புது வண்டியோட வேலை காணுங்க. வண்டியோட வீல் புத்தம் புதுசா இருக்குங்க. கார்ல வீல் இருக்கா இல்லையான்னு பார்த்து வாங்கறதுக்கு துப்பு இல்ல. லக்ஷ்மின்னு பேரை வச்சுட்டு சுத்துறா. சார், அப்படின்னு எப்படி சார் கோயிலுக்கு வண்டி இதுக்கு மேல எவங்கிட்டயாவது போய் கம்ப்ளைண்ட் பண்ண, கார்ல வீல் காணாம போன மாதிரி உன் கையும் காணாம போயிடும். ஜாக்கிரதை. அவன் என்ன பண்ணா? வா சொல்றேன். போலி நகையை வச்சு பணம் வாங்க வந்திருக்கான். நாமளே பெரிய திருடனுங்க, நம்ம கிட்டே வேலை காட்ட வந்திருக்கான். பெண்டிங்ல இருக்கிற கேஸ் எல்லாம் இவன் தலையில கட்டு. அவுத்துறா. ஒண்ணுல செல்வி, புதுசா ஒரு செல்போன் வாங்கியிருக்கேன். உனக்கு தான் தெரியுமே, என் ஸ்கிரீன் சேவர்ல இப்போ உன் போட்டோ தான் இருக்கும். எங்க அம்மாவோட செயின் சாவறதுக்கு முன்னே இந்த செயினை கழட்டி உன் கழுத்துல போட்டுட்டு போயிருச்சு. எங்க அம்மாவை விட இது உனக்கு தான் நல்லா இருக்கு இல்லத்த? சரி சரி சரி. வரத புதுசா எவங்கிட்ட கேட்கலாம். நமக்கு கடன் கொடுக்குறவங்க லிஸ்டோட விரட்டுறவங்க லிஸ்ட் தான் ஜாஸ்தியா இருக்கு. என்னது, உங்க மாமா செத்துட்டாரா? ரொம்ப நல்ல மனுஷனாச்சப்பா. சரி சரி, கவலைப்படாதப்பா, நான் வரேன். அப்பாடா, 5000 ரூபாய் காசை கொடுத்துட்டு என்ன விரட்டுன. ஆண்டவன் இருக்கேன் சாமி. எனக்காக எல்லாரையும் போட்டு தள்ள சொல்லல. ஜஸ்ட் அமினிசியா கொடுத்து எனக்கு கொடுத்த கடன்லாம் மறக்க செஞ்சாலே போதும். சரியா? சொல்றதெல்லாம் கேக்குதா? சொல்றது கேக்குது. என்ன சாமி, திடீர்னு பொம்பளை குரல்ல பேசுற? நீ கவலைய விடுடி பாத்திமா. நம்ம பாட்டனி பிராக்டிகலுக்கு தேவையான செம்பருத்தி பூ இங்க ஒரு இடத்துல இருக்கு. அட, பஸ்ல மிஸ் ஆன பைத்தியக்காரி. வீடு வேற பூட்டி இருக்கு. நான் எல்லாம் எதுவும் இல்ல. நைஸா பறிச்சுட்டு வந்துடுறேன், வச்சிரு. சோட்டுத்தனமா பூ பொறிக்க வந்திருக்கியோ? ரிலாக்ஸா இருங்க. எதுக்குங்க கத்துறீங்க? அது வெட்டிட்டேன். அமைதியா இருங்க. தண்ணி தானே, உள்ள வாங்க தரேன். என்னங்க வீட்டை பூட்டிட்டு உள்ள இருக்கீங்க? இந்த தெருவுல ஃபேன்ஸ் ஜாஸ்தி, ஒரே தொல்லைங்க. அதான் சொந்த வீட்டுல வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ள இருக்கேன். வாங்க. ஏன்
நாய்னா உங்களுக்கு ரொம்ப பயமா? சிங்கம் புலினா கூட பயம் இல்ல, ஆனா நாய்னா ரொம்ப பயம். தொப்புள சுத்தி ஊசி போடுவாங்கல்ல, அதான். ஆமாங்க, தொப்புல சுத்தி ஆம்லேட் போடலாம், பம்பரம் விடலாம், ஊசி போட்டா வலிக்கும்ல. உட்காருங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். உட்காருங்க. சிங்கத்துக்கே பயப்பட மாட்டியா? இரு. தண்ணி சாப்பிடுங்க. என்னங்க அந்த ரூம்ல இருந்து ஏதோ சவுண்ட் வருது? சவுண்டா? அப்படிலாம் எதுவும் வராதுங்களே. நீங்க முதல்ல அந்த செம்புல இருக்க தண்ணியை குடிங்க, டென்ஷன் எல்லாம் குறையும். குடிச்சிட்டு கிளம்புங்க. நீங்க எதையும் மறைக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்க. என்ன இருக்கு அதுல? அது வந்து கேக்குறேன்ல, சொல்லுங்க. நீங்க இவ்வளவு கேக்குறீங்கிறதுனால சொல்றேன். பிராமிஸா யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்கல்ல? ப்ராமிஸ். அது ஒண்ணும் இல்லைங்க, போன வாரம் ராயல் சர்க்கஸ் நடந்துச்சுல்ல, சத்தியமா யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்கல்ல? ஐயோ சொல்ல மாட்டேன், விஷயத்த சொல்லுங்க. இப்பெல்லாம் சர்க்கஸ்க்கு சரியாவே கூட்டமே வர்றதில்ல. அதனால அங்க இருக்க ஒரு சிங்கத்துக்கு அவங்கனால சரியா தீனி போட முடியாம அது சாகுற கண்டிஷனுக்கு போயிருச்சு. அந்த சிங்கத்தை அவங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்து இந்த ரூம்ல தான் வச்சிருக்கோம். சிங்கத்துக்கு இப்ப சாப்பிடுற டைம் ஆயிடுச்சா? சிங்கம் சாப்பிடுற டைமா? சொத்த செல்போனை காதுல மாட்டிக்கிட்டு என்ன லூசுன்றியா? இந்த டப்பாலமா காசு வச்சிருக்க? இதுல தானே இப்ப என்ன லெட்ரு? அன்புள்ள மகன் சத்யாவிற்கு, சாரிடா தம்பி, உன் அப்பா எனக்கே சரியா பணம் தர்றதில்ல, உனக்கு எப்படா வச்சுட்டு போக முடியும்? எந்த டப்பாவிலையும் ஒத்த பைசா கூட கிடையாது, தேடுறது வேஸ்ட். உன் பாசமுள்ள அம்மா கிருஷ்ணவேணி. உன் பாசத்துக்கு ஒன்றும் குறைச்சல்லப்போ. இந்நேரத்துக்கு எந்த கடங்காரப்ப வீட்டை வெளியில போட்டாது தப்பா போச்சு. நாங்க ப்ளூ கிராஸ்ல இருந்து வரோம். என்னப்பா வீட்டுல சிங்கம் வளர்க்குறியாமே? யாருங்க சொன்னது? நான் தான் சொன்னேன். வாங்க சார், வாங்க. சிங்கம் எங்க இருக்கு? யோ போய் தேடிங்க. சார் சிங்கம் இங்கதான் இருக்கா? யோ போய் தேடியா. என்னையா சார் சிங்கம் இல்ல சார். இல்லையா? ஆமா சார், சிங்கம் இல்லைங்க சார். அங்கேயும் இல்லையா? என்னம்மா சிங்கம் எங்கேயும் இல்லைன்றாங்க? ஏமா வெறி நாய் வளர்க்கறாங்கன்னு சிங்கம் இருக்குதுன்னா ஒண்ணுத்தையும் காணோம். சத்தியமா போய் சொல்ல, சிங்கம் இங்கதான் இருந்துச்சு. ஏய் மரியாதையா சொல்லு, சிங்கத்தை எங்க மறைச்சு வச்சிருக்க? 25 வருஷமா சிங்கம் இங்கதான் இருக்கு. அது கூட தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இப்ப கூட சிங்கம் சேர்ல தான் உட்காந்துருக்கு. புரியலையா? அப்ப அந்த நாய் என்னம்மா இது? கேக்குறாருல, சொல்லுமா. சார், நானும் இந்த பொண்ணுகிட்ட பல தடவை சொல்லிட்டேன் சார், நான் மிமிக்ரி பிராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு. நீ மிமிக்ரி பிராக்டிஸ் பண்றேன்னு எப்படா சொன்ன? அடியே காந்தா, பாத்தீங்களா சார், உங்களுக்கு முன்னாடியே வாதி வாதி பேசுது. முதல்ல ஒரு நல்ல டாக்டரா பார்த்து கூட்டிட்டு போங்க சார். ஏமா படிச்சிருக்கல்ல, அறிவில்ல, எங்க நேரத்தை வேற வீணாக்கிக்கிட்டு தள்ளுமா. சரியான ஆளுமா. யோ வாங்க. நானா லூசு? போடி. Hey, darling. Wherever you go, my mimicry follows.